எனக்கு பின்னாடி நீங்க சொல்லுங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையா இருந்தது. உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுவேன். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 63 தலைப்பிலே வந்துட்டு தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அல்லேலூயா. தாவீது ராஜா யூதாவின் வனாந்தர பகுதியில இருக்கும்போது எதுக்காக வனாந்தரத்துக்கு போனாங்கன்னு தெரியுங்களாங்க? அவரை வந்துட்டு சவுல் ராஜா அவரை கொல்றதுக்காக வனாந்தரத்துக்கு அவர் ஓடி போயிட்டாரு. சவுல் ராஜா அவரை கொல்வதற்காக பின்தொடர்ந்து வருகிறார். எந்தெந்த வனாந்தரத்துல, ஒரு வனாந்தரத்துல மட்டும் அவர் தங்கலிங்க, ஆரேத் என்னும் ஒரு காடுல இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அவருக்கு செய்தி போகுது, சவுல் ராஜா உங்களை பின்தொடர்ந்து வர்றாருன்னு. அங்கிருந்து எங்க ஓடுறாரு? சீப் வனாந்தரத்துக்கு போறாரு. அங்கேயுமே செய்தி வருது, சீப் வனாந்தரத்துக்கும் சவுல் ராஜா உங்களை தொடர்ந்து வர்றாருன்னு சொல்லும்போது மகோன் வனாந்தரம் அப்படின்னு ஒரு வனாந்தரத்துக்கு போறாரு. அந்த வனாந்தரத்துக்கும் இங்க துரத்திட்டு வர்றாருங்க. அந்த சூழ்நிலையில தான் இந்த சங்கீதம் 63 எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா. தாவீது ராஜா இந்த ஒரு அந்த வனாந்தர வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவரை தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த பின்னணி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 1 சாமுவேல் 22, 23 அதிகாரங்களை நம்ம படிச்சோம்னா தாவீது ராஜா எப்படி ஒவ்வொரு வனாந்தரத்தையும் தாண்டி போறாரு. ஏன்னா வனாந்தரங்கும் போது ஒரு சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணீர் இல்ல, உட்கார்ந்து இலைப்பாற கூட ஒரு இடம் இல்ல, படுக்க முடியுமா? எத்தனை நாட்களாக ஓடினாரோ அது தெரியலீங்க. அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலையில இவ்வளோ ஒரு அழகான ஒரு சங்கீத பாடலை பாடியிருக்கிறாரு. வனாந்திரத்துலதான் நிறைய பாடல்கள் அவரால் பாடப்பட்டுள்ளது. அந்த சூழல்ல குறைவான ஒரு வாழ்க்கையான குறைவுகள் நிறைந்த வாழ்க்கையில அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா பசி எடுத்தா சாப்பிட முடியாது, சாப்பாடு இல்ல, தாகம் எடுக்குது, அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அப்படி இருக்கும்போது ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றி பாடுவேன்னு பாட மனசு வருங்களா? ஆனா தாவீது ராஜா என்ன பண்றாரு? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை பாடுற. ஏன்னா சாப்பிடறதுக்கு வழி இல்ல, படுக்கிறதுக்கு இடம் இல்ல, உயிரை எடுக்கிறதுக்கு பின்தொடர்ந்து வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சங்கீதத்தை எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன். சொல்ல முடியுதுங்களா? நம்ம செழுமையில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன சொல்றோம்? தேவன் என்னுடைய தேவன் சொல்றோம். கஷ்டத்துல நம்ம சொல்லுவோமாங்க, கஷ்டத்துல என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என்ன தூங்கிட்டு இருக்கிறாரா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், யார் கவனிக்காம இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சூழல் நம்ம சொல்லிடுவோம்.
ஆனா வந்து தாவீது ராஜா என்ன சொல்றாரு, கஷ்டத்தின் மத்தியிலையும், நம்ம வேதனைப்படுற மத்தியிலையும், சஞ்சலப்படுகிற மத்தியிலையும் நம்ம என்ன சொல்லணும், தேவனை நீர் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது அவங்க தவறை செஞ்சாலும் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீர் என்னுடைய ஜனங்கள், நான் உம்முடைய தேவன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை என்னுடையவன். ஆமென். நீ என்னுடையவன். அல்லேலூயா. நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் எங்களை கூப்பிடும் போது நாம அவரை நீர் என்னுடைய தேவன் என்று சொல்ல உரிமை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. நாம வந்து எப்பவுமே சொல்ல மாட்டோம் என்னுடைய தேவன். இப்போ என் பிள்ளையே நான் யாருடைய அம்மான்னு சொன்னா என்னுடைய அம்மான்னு சொல்லுவாங்க. நம்ம நம்முடைய தேவனை நம்முடைய தேவன் என்று சொல்கிறோமா? யோசிக்கணுங்க. நம்ம வந்துட்டு எப்பவுமே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துக்கிட்டு நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று அவர் உரிமை பாராட்ட முடியும். நாமளே தேவனை உரிமை பாராட்டலன்னா அவர் எப்படி நம்மள உரிமை பாராட்ட முடியும்? அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம தகப்பனை வந்து நம்ம அப்பா மகள் என்ற ஒரு உறவு, தகப்பன் நீ என்னுடைய மகன் என்று தேவன் சொன்னதுக்கு அப்புறம் நாம வந்து அவருடைய தகப்பனாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அப்பா மகள் உறவு நம்மளுக்கு வேணும். அப்பா மகள் உறவுனா நம்மளுக்குள்ள பயம் இருக்குமா, ஒளிவு மறைவு இருக்குமா? எதுவுமே இருக்காது. கர்த்தரை நம்ம ஒரு தகப்பனாக நம்ம பார்த்தோம்னா நம்ம உரிமையோட அப்பா பிதாவே என்று அழைக்கலாம். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்றாங்க, அதே வசனத்துல அடுத்த இது, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டவரை தேடினால் ஆண்டவரை கண்டடையலாம். பழைய ஏற்பாடுலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாடுலையும் அதிகாலையில தேவனை கண்டவர்கள் அநேகர் உண்டு. ஏன்னா மோசே ஆபிரகாம்ல இருந்து எடுத்தோம்னா அதிகாலையில எழுந்து தேவனை தொழுது கொள்ள சென்றார். மோசேயும் அப்படிதாங்க, அதிகாலையில எழுந்து கற்பலகையெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆண்டவரை பார்க்க சீனாய் மலைக்கு ஏறினார். ஆனா அதிகாலையில அவர் கிளம்பிட்டாரு. யோபுவை எடுத்தோம்னா அவர் வாரத்துல ஒரு நாள் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது தவறு செஞ்சுட்டா ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு பழி செலுத்துவதற்காக அதிகாலமே அவரும் சென்றார். புதிய தாவீது ராஜாவும் அதே மாதிரிதான் அதிகாலையில அவரை தேடுபவராக இருந்தார். புதிய ஏற்பாடுல பார்த்தோம்னா இயேசு ராஜாவுமே அதிகாலையில தேவனை தேடி சென்றார். அல்லேலூயா. எப்படி வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது. அந்த வனாந்திர வாழ்க்கையிலையும் தாவீது ராஜாவுடைய ஆத்மா யாரை வாஞ்சியோடு தேடுது? ஆண்டவராகிய இயேசுவை தான் இங்க தேடுது. ஏன்னா தாகம் இருக்குது, சரீர தாகம் இருக்கு. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு, அவருக்கு இருந்தது சரீர தாகம் அல்ல, என் ஆத்மா தாகமா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எப்படி வறண்டதும் விடாய்த்ததும், வறண்ட பகுதின்னு சொன்னா என்னன்னு சொன்னாங்க, அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இடத்துல அவர் இருந்துகிட்டும் அந்த தண்ணீர், அந்த வறண்ட நிலம் தண்ணீருக்காக ஏங்கி நிற்பது போல இவருடைய ஆத்மா இயேசுக்காக ஆண்டவருக்காக தாகமா இருந்தது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அவருடைய ஆத்மா மட்டும் இல்லைங்க, அவருடைய சரீரமே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சியோடு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த முதல் வசனத்துல என்ன சொல்றாருன்னா அவருடைய வாஞ்சியை வெளிப்படுத்துகிறது. இந்த வனாந்திர வாழ்க்கையில அவருடைய வாஞ்சை வந்து ஆண்டவரை பற்றியதா இருந்தது. ஆனா நம்மளுடைய வனாந்திர வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கிறதா? வசந்தகமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவரை தேடி வருகிறோமா? யோசிக்கணுங்க, சிந்திக்கணும். நம்ம ஆண்டவரை தேடி வந்தோம்னா அவரை நம்ம கண்டிப்பா கண்டடையலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையா இருந்தது. இவர் வந்து ராஜாவா இருக்கும்போது பரிசுத்த ஸ்தலத்துக்கு இவர் போயிருவாருங்க. இப்போ வனாந்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துல பார்த்து அவரை அனுபவிச்ச அனுபவங்கள் எல்லாம் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி இருந்து இப்போ வனாந்திரத்துல வந்து அவருடைய பிரசனத்தை உணர முடியல அப்படிங்கிறாருங்க. அவருடைய பிரசனம் எங்க கிடைக்குதுன்னா அவருடைய பரிசுத்த பர்வதமாகிய அவருடைய சபையில தான் கிடைக்குதுங்க. இந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்தோம்னா எந்த ஸ்தானத்துல என் பேரை மகிமைப்படுத்துற அந்த ஸ்தானத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய சபையில வந்து நம்ம ஒரு மனதா இருக்கும்போது அவருடைய பிரசனத்துல இருக்கும்போது அவருடைய வல்லமையும் மகிமையும் நாங்கள் கண்டடைய முடியும், அனுபவிக்க முடியுங்க. நம்ம வீட்டுல இருந்துட்டு ப்ரேயர் பண்றோம், ஆனா ஒரு பிரசனம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, ஆண்டவருடைய பிரசனம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுவே நம்ம சபையில வந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அவருடைய பிரசனத்துல மூழ்கும் போது அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் எங்களுக்குள்ள இறங்குவதை நம்ம உணர முடியுது. அவருடைய பிரசனத்தை நம்ம உணரும் போது அது நம்மளுடைய மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்துறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. அவருடைய மகிமையை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஜீவன் நம்மளுக்கு தேவையே இருக்காது. ஏன்னா அவருடைய கிருபை நமக்கு போதும். நீங்க உங்க கிருபை மட்டும் எனக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு ஜீவனு கூட வேண்டாம்,
உம்முடைய கிருபை எனக்கு இருந்தா போதும். அப்படி இருக்கும்போது என் உதடுகள் வந்து எப்பவுமே உம்மை துதித்து கொண்டே இருக்கும். மனசுக்குள்ள இருந்தாதான் வாயில வரும் இல்லைங்களா? அதே போல மனசுக்குள்ள நம்ம ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு அவருடைய கிருபையை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய உதடுகள் வந்து நம்ம அறியாமலே ஆண்டவரை தொழுது கொண்டே இருக்கும், அவரை துதித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என் ஜீவனில் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இப்படி அவருடைய மகிமையும் கிருபையும் நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்மளுடைய உயிருள்ள நாட்கள் எல்லாமே பின்மாற்றங்கள் நம்மளுக்குள்ள ஏற்படாது. அல்லேலூயா. எத்தனை சோதனை வந்தாலும் ஆண்டவரை விட்டு வெளியே போகணுங்கிற ஒரு மனப்பக்குவமே நம்மளுக்கு வராதுங்க. ஏன்னா வனாந்திரத்துலதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் திடப்படுத்துற ஒரு இடமான் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வனாந்திரத்திலிருந்து வசந்தத்துக்கு வந்துட்டோங்க. வசந்த மாளிகையில உட்காந்துட்டு அந்த குறை இந்த குறை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா குறைகள் குறையாதான் இருக்குங்க. ஆண்டவரை நம்ம முதன்மைப்படுத்திக்கிட்டு நம்ம சொல்லும் போது அவருடைய கிருபையை நம்ம உணர்ந்துட்டோம்னா அந்த குறைவுகளும் நிறைவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும். அவருடைய கிருபையை நம்ம உணர்ந்துட்டோம்னு சொன்னா நம்மளுடைய சரீரம் பலப்படும். சரீரத்துல எந்த வித பலவீனமும் ஏற்படாது. அல்லேலூயா. தாவீது ராஜா முன்கூட்டியே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டாருங்க. நம்ம இப்பதான் உணர்றோம். அது எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற கட்டுக்கள் எல்லாம் மாறும், நம்முடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் மாறும்னு நம்ம இப்போதான் உணர்றோம். ஆனா தாவீது ராஜா முன்கூட்டியே உணர்ந்து தீர்க்க தரிசனமா எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொழுப்பு உண்டது போல இந்த நம்ம நல்ல கொழுப்புள்ள உணவுள்ள உண்டோம்னா நல்லா சரீரம் எல்லாம் புஷ்டியா இருக்கும். சரீரம் புஷ்டியா இருந்துச்சுன்னா ஆத்மா திருப்தியா இருக்கும். அப்படியே தலையில இங்க ஆத்மா திருப்தியானா நம்மளுடைய சரீரம் வந்து புது சிருஷ்டியை போல பக்குவப்படும். அல்லேலூயா. ஒரு புது பலம் கிடைக்கும். எதுக்காகனா ஆண்டவர் எனக்குள்ள வந்து நம்மளுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். அல்லேலூயா. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சமயங்களில் உம்மை தியானிக்கிறேன். அவரோட படுக்கையே இல்லைங்க, அவர் படுக்கிருக்கு. படுக்கையே இல்லாத அந்த வனாந்திரத்துல தூங்கிட்டாரு. தூங்கினாலும் அவருடைய சிந்தனை எல்லாமே போயிட்டே இருக்குது. ஆண்டவர் வழி நடத்தின விதங்கள் எல்லாமே யோசிச்சு ராசமயங்கள் கூட அவர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல கூட அவரையே தியானிக்கிறார். 24 hours ரெஸ்ட் இல்லாம அவருடைய இருதயம் ஆண்டவரையே தியானித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போதுங்க அவரையே நம்பிட்டு இருக்கும்போது ஒரு செழுமையான வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா இந்த வனாந்தர வாழ்க்கைக்கு அடுத்து அவருக்கு செழுமையான ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்டே பண்ணி ராஜாவா மணிமுடி சுட்டி பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு செழுமையை தாவீது ராஜாவுக்கு இந்த சங்கீதத்துக்கு அப்புறம் கொடுத்த இந்த அனுபவத்துக்கு அப்புறமா கிடைச்சது. அல்லேலூயா. அதே போலதாங்க நம்மளுக்கும் ஒரு வறட்சியான சூழ்நிலை ஏற்பட்டாலுமே செழுமைக்கு நம்மளை வந்து வறட்சியில ட்ரைனிங் கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொள்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். இந்த கருத்து வந்து 2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போதே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய வலது கரத்துல நம்மளை தாங்கி பிடிக்கிறார். அப்படி கீழ்ப்படியாம போனோம்னு சொன்னா என்ன சொல்றாரு, நீ என்ன அப்பாவை ஏத்துக்கல, நான் எதுக்கு நான் பிள்ளைய ஏத்துக்கணும்னு விட்டுருவாரு. கஷ்டங்கள் எல்லாம் யார் அனுபவிக்கணுங்க, நாம தான் அனுபவிக்கணும். அதனால நம்ம வந்து என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல, கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அவருடைய செட்டையில நம்ம தங்கலாம். செட்டைக்குள்ள இருந்த எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு அணுக முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27, 28 வசனங்கள் சொல்லப்படுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றாகிலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அல்லேலூயா. நாம ஆண்டவருடைய ஆடுகளா இருந்தோம் என்றால் நம்மளை வந்து யாருமே பறித்து கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம்னா நம்மளை வந்து யாராலும் பறித்து செல்ல முடியாது. யாருமே நம்மளை வழி தவறி செல்ல முடியாது, வழி தவறி போகவும் முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா, அவருடைய ஆடுகளை போல நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்தவித குறைவுகளும் ஏற்படாது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை தேடி வந்தோம்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். இப்போ நம்ம ஆண்டவர் வேணுமா சொத்து வேணுமான்னு கேட்டா நிறைய ஜனங்கள் சொத்தை எடுத்துக்குவாங்க. இப்போ நான் லாஸ்டா ஒரு இதுல பார்த்தேங்க, ஏசப்பாவையும் ஒரு பைபிள் ஒரு பக்கம் பணம் வச்சு கொடுக்குறாங்க. பைபிள் வேணா பைபிள் எடுத்துக்கோ, காசு வேணா காசு எடுத்துக்கோன்னு சொல்லி காசு எடுத்துக்கிறாங்க. பைபிள் கிடைக்கல.
ஒருத்தர் வந்து பைபிள் எடுத்துக்கிறாரு, பைபிளோட சேர்த்து காசும் கிடைக்குது. நம்ம வந்து ஆண்டவர் நம்ம எடுத்துட்டோம்னா, ஆண்டவரை நம்மளுக்கு ஆண்டவர் தான் வேணும், நீங்க மட்டும் போது ஏசப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நம்மளை வந்து சேரும். இதுக்காக தான் நான் சொல்ல வந்தேங்க. அப்படி தேவைகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா குறைவுகள் எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவரை வந்து நமக்கு முன்பதாக நிறுத்தி வைப்போம். அவரையே எங்களுக்கு வேணும்னு நீங்க மட்டும் போதும் நம்ம சொல்லும் போது கர்த்தர் வந்து நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நம்மளை வழி நடத்துவார். நெக்ஸ்ட் அந்த 9வது வசனம் 10வது வசனம் சொல்லப்படுகிறது, என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். பூமியின் தாழ்விடம் அப்படின்னு சொன்னோம்னா நரகம், பாதாளம் சொல்லலாம். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஏன்னா நிறைவேறுவதற்கு முன்பதாகவே தாவீது ராஜா எழுதிட்டாரு. அப்படி இருக்கும்போது தாவீது ராஜாவுடைய பிராணனை தேடணும் ஆட்கள் பார்த்தோன்னா 3 பேர். ஏன்னா கோலியாத் வந்து போருக்காக வந்தாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய பட்டயத்தால தான் அவர் சாகுறாரு இல்லைங்களா. அவரை வந்து ஒரு சின்ன கல்லால அடிச்சு தாவீது வந்து கீழே விழுக்காட்டிடுறாருங்க. விழுக்காட்டினதுக்கு அப்புறம் கோலியாத்துடைய பட்டயத்தையே எடுத்து கோலியாத்தை கொல்லுவார்கள். அல்லேலூயா. அவருடைய பட்டயத்தால அவர் விழுவார். 2வது வந்துட்டு சவுல் ராஜா தாவீது ராஜாவின் உயிரை எடுக்க போகும்போது சவுல் ராஜாவால தாவீதை நெருங்க முடியவில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவருடைய பட்டயத்தை நட்டு அவரே அதுல விழுந்து அவரே சூசைட் பண்ணிக்குவாரு. அல்லேலூயா. 3வது வந்து அப்சலோம், தாவீது ராஜாவுடைய மகன். அவர் என்ன பண்றாரு, இந்த சூழ்நிலையும் தாவீது ராஜாவை தான் துரத்திட்டு போறாரு. அந்த சூழ்நிலையில தான் அவருமே இறக்குறாரு. எப்படி இறக்குறாருன்னா, கர்வாலி மரத்துல அவருடைய முடி வந்து மாட்டிக்கிட்டு போர் செவகர் யாரோ ஒருத்தர் போயிட்டு அவரை கொண்டுருவாருங்க. ஏன்னா தாவீது ராஜாவின் பிராணனை அழிக்க தேடினவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க பட்டயத்தால அவங்களே விழுந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய சரீரங்கள் வந்து நரிகளுக்கு இரையாக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. ராஜாவோ, இந்த இடத்துல மட்டும்தான் தாவீது ராஜாவோன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவராகிய இயேசுவை மட்டும்தான் அவர் ராஜான்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல வந்து அவரை சொல்லிக்கிறார், ராஜாவோ தேவனில் களி கூறுவார். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் கடந்து வந்து தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு செழுமையான வாழ்க்கை கிடைக்குது இல்லைங்களா. அந்த செழுமையான வாழ்க்கையினால தாவீது ராஜா என்ன பண்றாரு, தேவனில் களி கூறுவார். தன்னில் களி கூறவில்லை, தேவனில் களி கூர்ந்து தேவனை வந்து இங்க மேன்மை பாராட்டுகிறார். நான் போருக்கு போன, நான் ஜெயிச்சேன்னு சொல்லல, தேவனால எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தேவனில் இவரை மகிமை பாராட்டுகிறார். அல்லேலூயா. பொய் பேசுகிறவரின் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க, பொய் பேசுறவங்க, தீமையானவர்கள், துன்மார்க்கர்கள் எப்போதுமே பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. லேவியராகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம் நம்மள பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றாருங்க ஆண்டவர். அவருடைய ஜனங்களாகிய நாம எப்பவுமே பொய் பேசக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று கட்டளை இடுகிறார். அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, பேச வேண்டாம் சொல்ல கட்டளையாவே இடுறாருங்க. நீங்க வந்து எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது என்று கட்டளை இடுகிறார். ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாருங்க, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை பார்த்தோம்னா, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு புது சிருஷ்டி ஆயிட்டோங்களா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம ஆண்டவராக இயேசுவை வந்து ஒரு புதிய மனுஷனாக நாம் தரித்து கொண்டிருக்கிற நாம் வந்து எப்போதுமே பொய் பேசக்கூடாது. அல்லேலூயா. பொய் பேசவே கூடாது என்று சொல்கிறார். ஆமேன். சங்கீதம் 63ல வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஆண்டவர் மீது ஒரு தாகத்தை, வாஞ்சியை ஏற்படுத்த சொல்றாருங்க. ஆண்டவர் மீது எப்போதுமே நம்ம வாஞ்சியா இருக்கணும், அவரையே தேடி வரணும். அவரை தேடி வந்தா நம்மளுக்கு எந்த வித குறைவுகளும் ஏற்படாது என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா.